ஏன்னா கல்வியை வந்து நம்ம கூடவே கையை பிடிச்சு கூப்பிட்டு போகணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நீ படிக்கக்கூடிய இந்த படிப்பு, இந்த புத்தகம் தான் எதிர்காலத்துல உனக்கு அரசு தேர்வுகள்ல கேட்கக்கூடிய கேள்விகளா வருது. அதனால இப்பத்துல இருந்தே நீ என்ன பண்ணணும்னா படிச்சுக்கிட்டே போகணும். ஓகே, அடுத்தது வந்து இல்ல அது மாதிரி கண்டிப்பா இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர், இந்த அரசாணிப்பாளையங்கிற ஊரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய நிலை வரும். அது யாரால வரும்? ஜெயிச்சு காட்டக்கூடிய உங்களால தான் வரும். உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, உங்ககிட்ட அந்த வந்து அந்த பவர் இருக்கு. ஸோ அந்த பவரை கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? சைக்கிள் மாதிரி தான், நீ அதை சுத்திக்கிட்டே இருந்தாதான் துரு பிடிக்காம இருக்கும். நீ ஒரு கட்டம் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது துரு பிடிச்சிடும், யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான், எல்லாரும் நல்ல மார்க் எடுக்க வேண்டியவங்க தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில மார்க் கம்மியாக எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்க விட ஒருத்தவங்க கம்மியாக எடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரே மூளை தான், ஒரே கை கால் தான் ஓடுவார். ஜெயிக்கிற வரைக்கும் சரி, ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நின்றக்கூடாது. ஓகே, ஜெயிக்கிறதுக்காக குதிரை மாதிரி குதிரை வேகத்தில் ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த விழா வந்து 12ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம உங்க எல்லாருக்குமே அக்கா அண்ணன் இருக்கிறாங்கல்ல, முதல்ல அவங்கள சிறப்பிக்கலாம், அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஒருத்தர கூப்பிடுவோம். நீங்க இங்க வர போறீங்க, பேச போறீங்க, உங்க பெற்றோர்கள் வர போறாங்க, அவங்க கையால உங்களுக்கு அந்த பரிசு. இதை நல்லா பாத்துக்கங்க. நமக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ், துணி, சாப்பாடு எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா பேரும் புகழும் யார் வாங்கி கொடுக்கணும்? நாம தான் வாங்கி கொடுக்கணும். அப்பா அம்மா பேரை சொல்லி நம்ம வாழக்கூடாது. எல்லாருமே ஆக சிறந்த தலைவர்களா வரணும். இல்ல அது மாதிரி கண்டிப்பா இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர், இந்த அரசாணிப்பாளையங்கிற ஊரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய நிலை வரும். அது யாரால வரும்? ஜெயிச்சு காட்டக்கூடிய உங்களால தான் வரும். உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, உங்ககிட்ட அந்த வந்து அந்த பவர் இருக்கு. ஸோ அந்த பவரை கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? சைக்கிள் மாதிரி தான், நீ அதை சுத்திக்கிட்டே இருந்தாதான் துரு பிடிக்காம இருக்கும். நீ ஒரு கட்டம் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது துரு பிடிச்சிடும், யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான், எல்லாரும் நல்ல மார்க் எடுக்க வேண்டியவங்க தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில மார்க் கம்மியாக எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்க விட ஒருத்தவங்க கம்மியாக எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரே மூளை தான், ஒரே கை கால் தான். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் எனக்கு முறையா மைக் கொடுத்து பேச வச்சது. எனக்கு நான் பேச வந்தது எல்லாமே பேசிட்டாங்க. நான் கேட்க வந்தது ஒன்னே ஒன்று, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கை. இதுக்கப்புறம் நீங்க இங்க வர போறது இல்ல, எங்க குழந்தைங்களுக்கோசம் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது வந்து என் குழந்தைங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 1-2 ஒரு காங்காச்சாவோ சொல்லி தருவீங்களான்னு. நான் வருவோனா 2 பேரும் தான் வந்துட்டு வருவோனா. என்னோட மொழி ஆசை தான். ஏன்னா இங்க 2 வாரம் நாங்க இருப்போம். 3ஆவது வாரம் வந்து எங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட், வேலையில் செகண்ட் ஷிஃப்ட் வந்தால் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால பசங்க வந்து இங்கே விளையாடிட்டு தான் போறாங்க. அந்த வாரம் மட்டும் கொஞ்சம் யாராவது ஒரு நாளைக்கு 2 பேர் வந்தா போதும். யாராவது வருவீங்களா? வருவோனா. இந்த வருவோன்னு சொன்ன ஒரு 3 பேருக்கு மட்டும் நன்றி. சிறந்து இருக்கிறாங்க நிறைய விஷயத்துல பாத்துட்டேன்னா, நான் வந்து முன்னாடி உட்காரதுனால ஒவ்வொருத்தரையும் ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பேன். அவங்க கிட்ட என்ன இருக்கு, அவங்க வந்து எந்த விஷயத்துல ரொம்ப ஈர்ப்பா இருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரை விட வித்தியாசப்பட்டு தான் தெரிவிங்க. எனக்கு இவங்களை விட அவங்க வேற ஒரு விஷயத்துல தெரிவிங்க, இவங்க ஒரு வேற விஷயம். ஆனா இருக்கிற எல்லா விஷயத்துலயுமே ஒரு பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு படிக்க சொன்னா படிக்குது, பேச சொன்னா பேசுது, நடக்க சொன்னா நீ ஃபர்ஸ்ட் பேசு. கூடி இருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா, நான் சுத்தமா ஃபர்ஸ்ட்லாம் படிக்கவே மாட்டேன். எனக்கு படிப்பு வரணும் காமிச்சு ஏற்கனவே ரொம்ப நன்றிண்ணா. மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஆனால் 12th அதிகமாக மார்க் எடுப்பேன். எனக்கு படிப்பு வரும்னு சொன்னதே ஏபிஎம் டெஸ்ட்டாக உன்னால முடியும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஊக்குவிச்சுனே இருப்பாங்க. இதனாலே நான் 12th அதிகமாக மார்க் எடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 11th 12th பயோமேக்ஸ் தான் எடுத்து படித்தேன். எனக்கு இஷ்டம் இல்லாமல் சூஸ் பண்ணாங்க, அதனால நான் சூஸ் பண்ணி படித்தேன். பேரண்ட்ஸ் சொன்னதுனால படித்தேன். ஒரு தான் படிப்பேன். எனக்கு தோண்டி எதாவது படிக்க வச்சேன்னா ஏபி இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் எல்லாருக்கும் நன்றி. என்னை படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கும், என்னை தோண்டின ஏபி இன்ட்ரெஸ்ட்டுக்கும், ஆசிரியருக்கும் நன்றி. என் அம்மா எனக்கு உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நான் பொண்ணு மேலே அவங்கவுங்க சொல்லுவாங்க அவங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. உண்மையாகவே பார்த்தா சொல்லணும், எல்லா அம்மாவும் அப்படி இருப்பாங்க.
இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் என் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசினதில்லை. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் ஓப்பனாக பேசுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் நான் என் அம்மாண்ட அவ்வளோ ஓப்பனாக இருந்தேன். என் அம்மா எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாக எனக்கு எங்கள் அம்மா ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எனக்கு எல்லா விஷயத்துலையுமே உன்னால் முடியலையா விடுமான்னு சொல்ல மாட்டாங்க, உன்னால் முடிஞ்சது பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். உண்மையாகவே நான் இங்கே வந்த பிறகுதான் எல்லாரையும் என் கூட பிறந்த அண்ணனா நினச்சி உண்மையாகவே பழகினேன். எல்லாருமே என் கூட பிறந்த அண்ணனா. இப்போவும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். என் அம்மாட்டே ஃபீல் பண்ணி அந்த மாதிரி நான் அழுதுருக்கேன். அம்மா எனக்குன்னு ஒரு அண்ணன் இல்லையம்மா அப்படின்ட்டு. நமக்கு என்ன கொடுக்கணும் அதுதான்மா நமக்கு, அதை வச்சு நீ சந்தோஷமா இருக்கு பாரு, உனக்கு எல்லாமே அமையும், நீங்க உங்களை அமைச்சுக்கிறது தான் இருக்குது அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே நான் இது வரைக்கும் நான் மேடையில இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. ஆனா இங்க வந்து நான் பேசுறேன்னா இங்க வாய்ப்பு கொடுத்த எல்லா ஏப்ரல் ட்ரெஸ் குரூப் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். கொட்டுச்சு. ஆனா என்னுடைய மறு இதுவே இங்க கொண்டு வந்தது என்னுடைய ஏபிஎம் ட்ரஸ்ட் தான். அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நான் இப்படி நின்று பேசணும், அதுக்கு காரணமே எனக்கு ஆசன்களாக செயல்பட என்னுடைய அண்ணன்கள் தான். அம்மா அதானா ஃபோன் உன் ஃபோன் அந்த டூல் ஃபோனு கொடு, ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து வீடியோ அவ்வளோ அசால்ட்டா இருக்கிற எல்லாத்துலயுமே அசால்ட்டா இருக்கிறது. மார்க் என்னடா அப்படி ஏதி இருக்க, கையெழுத்துனடா அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லும் போதும் அவ்வளோ அசால்ட்டா. ஆனால் பார்த்தலாம் நான் அசால்ட்டா அதை சொல்லியிருந்தேன் எல்லாமே. நான் இவ்வளோ சீக்கிரமா மார்க் இவ்வளோ கம்மியாக எடுப்பேன் நான் எதிர்பார்க்கல. 450 மேலே நீயும் வருவன்னு தான் எதிர்பார்த்தோம். அந்த 5000 ரூபாய் நீயும் மிஸ் பண்ணிட்டேன். சரியா? ஆனால் உங்களுக்கு 2000 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது. ஏன் சார்பா இல்லை, சார்பா ஏபிஎம் சார்பா தனிப்பட்ட சார்பா 2 பேர் இருக்கும். சரியா? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும்பா எல்லாருக்கும். 2 பேருக்கு இல்லை, இவங்களுக்கு. சரியா? இவருக்கு மட்டும். சரியா? யாரும் இல்லையா? அவன் வரலையா? நான் வாடா போப்பா நில்லுங்க போங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுப்போம் போஸ்ட். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து என்னோடய ஸ்கூலில் 3ஆவதாக வந்திருக்கேன் 10th. ஆனால் பரவாயில்ல, அடுத்தது 2வது அப்புறமா ஃபஸ்ட்டாக வருவேன். அதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னை ஊக்குவிச்சதுக்கும் என்னோடய அண்ணன்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதேமாரி ஒரு கல்வியை பற்றி ஒரு கவிதை சொல்கிறேன். கல்வி என்பது மிகப்பெரிய கடல். அது கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தவம். நீ உங்களோட நம்பிக்கையை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை எப்பயுமே கைவிடாது. நன்றி. ஃபோன் பண்ணி சொன்னான். அதவங்களையும் நான் அரசு சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அரசு சார் நீ ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுற, அதுவே எனக்கு பெருமைமான்றாரு. அதுவே எனக்கு போதும் சார், நான் 439 மார்க் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்களா சென்டமில் போட்டு சரி வரேன் சார், நானே இந்த மார்க் இது ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசு சாருக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். மற்ற சார் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லலை சார். தேங்க்யூ.